தென்னை மரத்துக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்? நம்ம எப்போதுமே நம்ம என்ன உரம் கொடுப்போம்னு பார்க்கும்போது 10க்கு 26 இல்லாட்டி 17 இந்த உரங்களும் வாங்கி கொடுப்போம். இந்த உரங்கள் கொடுத்தா மட்டும் அந்த தென்னை மரத்துக்கு போதுமான அளவுக்கு இருக்குமா? அதாவது இந்த சத்துக்கள் அந்த தென்னை மரத்துக்கு போதுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பத்தாதுங்க. நம்ம இந்த 10க்கு 26 17 இதில் ஒரு மரத்துக்கு நம்ம 2 கிலோங்கிற அளவில் நம்ம கொடுத்தா கூட அந்த மரத்துக்கு அது போதுமான அளவாக இருக்கவே இருக்காது. இது கூட நம்ம அடிஷ்னலாக இன்னும் பல சத்துக்கள் நம்ம கொடுக்கணும். சிஎம்எஸ் கொடுக்கணும், அது கூட மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுக்கணும், அது கூட இயற்கை உரங்களான தொழு உரங்களையும் நம்ம கலந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு 55 நாளில் நம்ம ஒரு வெட்டிட்டு அடுத்த 55 நாளில் நம்ம வெட்டும்போது காய்கள் குறையக்கூடாது, காய்கள் அதிகமாக காய்க்கணும், அதிக அளவுக்கு நம்ம வெட்டு விழுகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அனைத்து விதமான சத்துக்களும் உள்ள மாதிரி நீங்கள் உரங்களை கொடுங்க. அதை பற்றி தான் நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக பாருங்கள்.